தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானின் இறுதி காலகட்டமான 100 நாட்களுக்கான பலன்களையும் அடுத்து வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் மாறுதல்களையும் பார்ப்போம். வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திற்குள் பயணிக்க இருக்கிறார். 2025 மே மாதத்திற்கு பிறகு குருபகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குள் பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்கள் ஜென்மராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2025 மே மாதத்திற்கு பிறகு ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் பயணிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது கோச்சாரத்தை பார்க்கின்றபோது கிரகநிலைகள் அவ்வளவு சாதகமான நிலையில் இல்லை. சனி பகவான் மட்டும்தான் 3ஆம் இடத்தில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மே மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்துள்ளார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கின்றபோது தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிய முடிவுகள் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது சனி 3லும் உங்களுடைய ராசிநாதனான குரு 6ஆம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குருபகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற வரையில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். 6இல் குரு மறைந்திருக்கும் போது உங்களுக்கு ஏமாற்றங்கள் நிறைந்து வரும். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய நபர்களை 3வது நபர்களை நம்புவதை தவிர்த்தல் மிகச்சிறப்பு. சிறிதளவான பணம் கொடுத்தால் மிகப்பெரிய அளவிலான பணம் கொடுப்பார்கள் என்று பேராசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்து ஏமாற்றமடைந்து உங்களுடைய பணத்தை இழப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் பலவிதத்தில் பெருந்தொகையான பண இழப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் வழக்கறிஞராக இருப்பவர்களுக்கு மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு அதிக அளவிலான தொந்தரவுகள் இருக்காது. 2025 மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து இருந்து அதன் பிறகு ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பார். ராசிக்கு 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்குள் குருபகவான் உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற வரையில் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தல் சிறப்பு. உங்களுடைய வியாபாரம் தொழில் மேலும் பல விஷயங்களில் முதலீடுகள் செய்யும் விஷயத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வுடனும் பணிவாகவும் நடந்து கொள்ளுதல் சிறப்பு. 6ஆம் இடத்தில் குரு இருக்கும் போது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த தருணங்களில் தனுசுராசியை சேர்ந்த பெருவாரியான நபர்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் சிரமங்களும் சிக்கல்களும் பகை உணர்ச்சிகளும் ஏற்படலாம். சற்று விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு நடந்து கொள்ளுதல் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்பது வழக்கு நோய் கடன் ஸ்தானம். அங்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருபகவான் அவருக்கு ஆகாதிடமான 6இல் மறைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான கடன் தொந்தரவுகளில் மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் வீண்விரய செலவுகள் அதாவது உடல்நல ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் பெருவாரியாக அதிகரிக்கும். தேவையற்ற வம்பு வழக்குகள் உங்களை தானாகவே தேடி வரும். சண்டை சச்சரவுகளை வம்பு வழக்குகளை நீங்களே தேடி செல்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். இவ்வாறான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் போது இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்றாலும் சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் சனி பகவான் வருகின்ற 2025 மார்ச் மாதம் முதல் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சென்று அர்த்தாஷ்டம சனியாக பயணிக்கவிருக்கிறார். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்திலிருந்த கஷ்டநஷ்டங்களுக்கு சமமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. என்றாலும் அந்த காலகட்டங்களில் குருபகவானின் அமைப்பு காரணமாக சனி பகவானால் நற்பலன்களே ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதி குருபகவான். உங்களுடைய சுகாதிபதியான குருபகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் வேண்டும். கடந்த 2023 அக்டோபர் மாதம் முதல் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய அம்மாவுக்கு பல்வேறு விதங்களில் சிரமங்களும் சிக்கல்களும் இருக்கும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வருகின்ற 2025 மே மாதத்திற்கு பிறகு ராகு ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சென்று விடுவார். அதுவரையில் உங்களுடைய அம்மாவின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர் படிப்பில் அதிக அளவிலான கவனம் செலுத்துதல் வேண்டும். இந்த தருணங்களில் மாணவ மாணவியருக்கு கவனச்சிதறல்கள் ஏற்படலாம்.
ஞாபக சக்தி குறையலாம். படிப்பில் ஈர்ப்பும் ஈடுபாடும் இல்லாமல் போகலாம். ஏனெனில் 4ஆம் கல்விஸ்தானம் இதில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கல்வியில் தடைகள் ஏற்படலாம். சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவிலான கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் 4ஆம் சுகஸ்தானத்திற்குள் ராகுகேதுக்கள் கெடுபலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவுகளை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியாக ஒரு சில சிரமங்களை தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் ராகு 4இல் இருக்கும்போது சந்திக்க வேண்டி இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகத்திலும் பாதுகாப்பு கவசங்களுடனும் பயணிக்க வேண்டும். ராகு 4இல் இருக்கும்போது விபத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். என்றாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மறைந்திருப்பதால் புதிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றன. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் மற்றும் ஏதாவது ஒரு காரியத்தில் முதலீடு போடுகிறீர்களென்றால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்காது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் போட்ட முதலீட்டையே திருப்பி எடுப்பதற்கு கடினம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துவதை தவிர்த்தல் நல்லது. 4இல் ராகுவும் 6இல் குருவும் இருப்பதால் சொந்தத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இரக்கங்கள் ஏற்படும். இந்த மாதிரியாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு சில விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். 2025 மே மாதத்திற்கு பிறகு பல்வேறு விதங்களான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏனெனில் 2025 மே மாதத்திற்கு பிறகு குருபகவான் ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் 7இல் இருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவார். இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் குருபகவானுக்கு 7ஆம் இடம் என்பது மிகச் சிறப்பான இடமாகும். குருபகவான் கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது ராஜயோக பலன்களை அள்ளிக் கொடுப்பார். பணத்தை வாரி வழங்குவார். உயர் பதவிகளை கொடுப்பார். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை கொடுப்பார். 2025 மே மாதத்திற்கு பிறகு குருபகவான் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 7ஆம் இடத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது கூடுதல் சிறப்பு. இவற்றிற்கெல்லாம் மேலாக 2025 மே மாதத்தில் ராகு பகவான் ராசிக்கு 4இலிருந்து 3ஆம் இடமான ராகுவிற்கு யோகஸ்தானமான 3ஆம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்வது என்பது மிகச்சிறப்பு. ஏனெனில் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குருபகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார். சனி பகவான் வேலை தொழில்காரகன் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்காரரான குருபகவானின் வீட்டில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதி. எனவே 2025 மே மாதத்திற்கு பிறகு இந்த மாதிரியான கிரகங்களின் சஞ்சாரா அமைப்பு என்பது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருந்து கொண்டு உயர்வு இல்லாதவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். தற்காலிக வேளையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு. ஏனெனில் வேலை மற்றும் தொழில்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குரிய குருபகவான் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாகும். எனவே சனி பகவானால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றங்கள் கிடைத்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் உறுதியாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி இனிதாக கிடைக்கும். இந்த மாதிரியாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கும்.
இவ்வாறான நட்பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு தற்போதையிலிருந்து ஆரம்பித்துவிடும். ஏனெனில் சனி பகவான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கு 6 மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவானும் 3 மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விடுவார். எனவே இந்த தருணங்களிலிருந்தே மேற்கூறிய நல்லபல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. இவ்வாறான வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மே மாதத்திற்கு பிறகு பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உண்டு. இதுநாள் வரையில் நீங்கள் கண்டிராத வளர்ச்சிகளை பார்ப்பீர்கள். ஏனெனில் குரு 7இலிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவின் வீட்டில் சனி அமர்ந்து கொண்டு புனிதப்படுத்தப்படுகிறார். வேலை தொழில்காரகரான சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு 7இல் இருந்து கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். தனுசுராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் என்பது ஏற்பட போகிறது. உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி குரு வீட்டில் அமர்ந்து குரு ஜென்மராசியை பார்ப்பது அதிர்ஷ்டம். குடும்பாதிபதி சனி குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுடைய குடும்பம் ரீதியான கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் தீரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. 2025 மார்ச் மே மாதங்களில் நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த யோகங்களை கொடுக்கவிருக்கிறது.